கார்த்திக புராணம் 15வது அத்தியாயம். ஸ்ரீ கைலாசத்தில் பார்வதி சமேதராய் ஸ்ரீ பரமேஸ்வரர் வீற்றிருக்க வீரபத்ரனின் சேனைகள் வந்து தன் சைனியங்கள் ஜலேந்திரனால் அடிபட்டு பின்னடைவதை தெரியப்படுத்தினார்கள். அப்பொழுது சங்கரமூர்த்தியானவர் மகா ரௌத்ராகாரத்தை அடைந்தவராய் உடனே தன் சிவ சைனியங்களுடன் கைலாசத்தை விட்டு யுத்த பூமியை அடைந்தார். அப்படி விஷபாரூடராக வரும் சங்கரனை எதிர்க்க ஜலேந்திரனானவன் பிரளய கால ருத்ராக்னி போல் கண்கள் ஜுவலிக்க கட்கரோமன், பலாஹனன், காலநேமி முதலான திறமை வாய்ந்த சேனாதிபதிகளையும் வலிமை வாய்ந்த வீரர்களையும் அடைத்து கொண்டு அவனும் யுத்தகலம் அடைந்தான். அவ்வாறு வந்த ஜலேந்திரனானவன் பரமேஸ்வரனை எதிர்த்து போர் புரியலானான். அப்படி ஜலேந்திரன் பரமேஸ்வரனும் போர் புரிகையில் சங்கரனானவன் ஜலேந்திரன் மேல் பானம் பிரயோகம் செய்ய அதை சமாளித்து கொண்ட ஜலேந்திரன் ஈஸ்வரன் மேல் மகா விசித்திரமான அஸ்திரத்தை விட அந்த அஸ்திரமானது மகா ஆக்ரோஷத்துடன் சிவனை தாக்க வருவதைக் கண்டு சம்புவானவர் ஒரு துரும்பை கையில் எடுத்து மந்திரித்துவிட தாக்க வந்த பானமானது தரையில் ஒடிந்து விழுந்து விட்டது. இப்படியாக இருவரும் சமமாக போர் புரிகையில் ஜலேந்திரனுக்கு சகாயமாக பிரதான சேனாதிபதிகளான பலாஹனனும் கட்கரோமனும் பரமனை எதிர்த்தார்கள். பரமசிவனானவர் தன் அஸ்திரத்தால் கட்கரோமன் என்பவனுடைய சிரசையும் கன்ற கோடாலியால் பலாஹனன் என்பவன் சிரசையும் சேதித்து கஸ்மரன் என்ற அசுரனை பாசத்தால் கட்டி அடித்து நொறுக்கினார். இவ்வாறு அடிப்பட்ட ராட்சச சேனைகள் சிங்கத்தை கண்ட யானை போல நடுங்கியவராய் பின்னடைந்து ஓடலானார்கள். இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜலேந்திரன் மனம் கொதித்தவனாய் பரமேஸ்வரரை எதிர்த்து வந்து, அடே பிச்சைக்கார பண்டாரமே, உனக்கு அவ்வளவு தெரியுமா? கேவலம் சிறு வீரர்களிடம் உன் திறமை காட்டலாமே தவிர என்னிடம் உன் சம்பவம் பழியாது என்று நினை. இதோ ஒரு நொடியில் உன்னை அடக்குகிறேன் என்று ஒரு பானத்தை எடுத்து மந்திரோச்சாடனம் செய்து அதை 7 பானமாக்கி பரமேஸ்வரரையும் அவர் வாகனத்தையும் எதிர்த்தான். அதை பார்த்த சம்புவானவர் உடனே தன் சக்தி ஆயுதத்தால் வந்த பானங்களை தடுத்து ராட்சச சைனியங்களையும் சிதறடித்து மனம் குலையும்படி செய்து ஜலேந்திரனுடைய கதையும் கட்கத்தையும் சேதித்து ஜலேந்திரனையும் கீழே விழுத்தாட்டினார். அப்படி விழுந்த ஜலேந்திரன் அவசரமாக எழுந்து மகா கோபத்துடன் முசலாயுதம் என்ற ஆயுதத்தை எடுத்து மந்தரித்து விட அந்த முசலாயுதமானது ஆகாயத்தில் போய் மறைந்து சுழன்று வருவதைக் கண்ட ஈஸ்வரன் தன் வேலாயுதத்தால் தடுத்து ஜலேந்திரனுடைய ஆயுதத்தை உடைத்து தள்ளினார். அப்பொழுது ஜலேந்திரனானவன் மனம் கலங்கியவனாய் மிக்க வியாகுலத்துடன் மனமானது திடப்படுத்தி கொண்டு, ஆம், இவனை வெல்வது லேசான காரியமல்ல, இவனை மோகனாஸ்திரத்தால் மயக்கினால்தான் வெல்ல முடியும் என்று நினைத்து ஓர் மோகனாஸ்திரம் தொடுத்து பரமேஸ்வரர் மேல் பிரயோகித்தும் தன் ராட்சச மாயையால் நாட்டிய ஸ்திரீகளை உண்டாக்கி அவர்களை நோக்கி, நீங்கள் பரமேஸ்வரரை மயக்கும்படியாக நாட்டியம் ஆட வேண்டும் என்று கட்டளையிட அப்படியே திடீரென மேளம், வாத்தியம், கோஷங்களுடன் நடன மாதர்கள் நாட்டியமாடத் தொடங்கினார்கள். அப்படி பரதநாட்டியம் ஆடுவதைக் கண்ட சங்கரன் மதிமயங்கி யுத்தகலம் வந்திருப்பதையும் மறந்து தன் கையில் இருந்து நழுவி கீழே விழுந்த அஸ்திர சஸ்திரங்களையும் கவனிக்காது அறிவு கலங்கி மகா மோகாந்தகாரத்துடன் கூடியவராக வேடிக்கை பார்த்து கொண்டே நின்றுவிட்டார். இங்கு இப்படி இருக்க ஜலேந்திரனானவன் யுத்தகலத்தில் காலநேமி, சும்பன், நிசும்பன் முதலான ராட்சச வீரர்களை காவலாக வைத்துவிட்டு பார்வதியை காண கைலாசம் சென்றார். அப்பொழுது ஜலேந்திரனானவன் தன் மாயையால் பஞ்சமுகமும் 10 கையும் 3 கண்களும் உடையவனாய் சாக்ஷாத் சாம்பவ மூர்த்தியைப் போல விளங்கி விஷபாரூடராய் பார்வதியின் ஸ்தானத்தை அடைந்தான். இவர் வருவதை பார்த்து பார்வதி தேவியானவள் தன் நாயகரென நினைத்து அவரை அழைத்து போக எதிர்வரவும் அவளை கண்டு ஜலேந்திரனானவன் காமாந்தகாரம் தலைக்கேறியவனாய் அன்னவரின் ரூப லாவண்யத்தை கண்டு மயங்கி, ஆகா, இரத்தினங்களுக்கெல்லாம் சிறந்த அதிக ஜுவலிப்புடன் கூடி விளங்கும் இப்பார்வதி இரத்தினமானவள்
1000 சூரியன் ஒரே காலத்தில் உதயமானால் எவ்வாறு பிரகாசிக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்துடன் அல்லவா பிரதிபலிக்கிறாள். ஆஹா, இவள் மாத்திரம் எனக்கு நாயகியாக இருந்தால் என் ராஜ்யம் எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். மேலும் சிம்ஹாசனத்தில் நாம் இருவரும் அமர்ந்து வீற்றிருந்தால் நமது மாளிகையானது ஜெகஜோதியாக பிரகாசிக்குமே. ஆஹா, என்ன காந்தி! இவளை அடையாவிடில் நான் இருந்தென்ன இறந்தென்ன என்று பலவாறு சிந்தித்து மன்மதன் கணையால் அடிப்பட்டவனாக மெய்மறந்து அக்ஷணம் தன் வீரியத்தை விட்டுவிட்டான். பார்வதியானவள் பார்த்து திடுக்குற்றவளாக, ஓஹோ, இதென்ன மோகச் செய்கையாக இருக்கிறதே! அசுரனே என் நாயகரைப் போல ரூபம் கொண்டு என்னை கெடுக்க விரும்பி வந்திருக்கிறான். இவனை லேசில் விடக்கூடாது, இவன் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று ஓடி மறைந்து விட்டாள். மயக்கத்திலிருந்து ஜலந்திரன் தெளிவடைந்து பார்க்கையில் பார்வதியை காணாது, ஆஹா, என்ன ஆச்சரியம்! நிமைக்குள் மின்னற் கொடி போல தோன்றி மறைந்து சென்றாளே. இருக்கட்டும், இன்னொரு சமயம் பார்த்து கொள்கிறேன் என்று தன் சுயரூபத்துடன் யுத்த பூமியை சேர்ந்தான். கைலாயகிரியை அடைந்த பார்வதியானவள் மகா வெசனத்துடன் கூடியவளாக மகாவிஷ்ணுவை நினைக்க உடனே விஷ்ணுவானவர் பிரசன்னமாகி பார்வதி தேவியை நோக்கி, பார்வதி, என்னை வேண்டி நீ நினைத்து கொண்ட காரணம் என்னவென்று கேட்க உமையவளானவள், ஓ சர்வலோக சரண்யா, நான் என்ன சொல்லப் போகிறேன்? சற்று நேரத்திற்கு முன்பு ஜலந்திரன் என்ற அசுரன் தன் மாயையால் என் பத்தியைப் போல ரூபம் கொண்டு என்னிடத்தில் வரவும் என்னை கண்டவுடன் அவன் மெய்மறந்து மோகம் தலைக்கேறியவனாக உடனே தன் வீரியத்தை விட்டுவிட்டான். அதை கண்டு சகிக்காது மிகுந்த கவலை கொண்டு மனம் கலங்கி தங்களிடம் நிரூபிக்க வேண்டி தங்களை நினைத்தேன். ஆகையால் தாங்கள் எவ்விதத்திலாவது இவனை ஒழிக்கும் மார்க்கத்தை தேட வேண்டும். இதுதான் என் கோரிக்கை. ஸ்ரீபதியானவர், பார்வதி, கலங்காதே, நானும் இவனுக்கு பயந்து வைகுண்டத்தை விட்டு லக்ஷ்மியுடன் இவனுடைய பட்டணத்திலேயே வாசம் செய்கிறேன். ஆகையால் இவனை ஒழிக்க என்னால் முடியாது. அதற்கு சாம்பமூர்த்தி தான் உகந்தவர். அப்படி இருந்தாலும் இவனை லேசில் வெல்ல முடியாது. ஏனெனில் இவள் மனைவி பிருந்தையோ மகா உத்தமி, மகா பதிவிரதை, கற்பில் சிறந்தவள். ஆகையால் இவனை வெல்வது அரிது. அப்படி அந்த ஜலந்திரனை யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவன் மனைவி பிருந்தையின் கற்பை பங்கப்படுத்தினால்தான் அவன் கணவன் கொல்லப்படுவான் என்று சொல்ல, பார்வதியானவள் யோசித்து, ரக்ஷகரே, பிற மனைவி மேல் இச்சை கொண்டு அவளை கெடுக்க வரும் அவன் மனைவியின் கற்பை கெடுப்பதால் ஒரு தோஷமும் வராது. ஆகையால் அந்த காரியம் தங்களால் தான் முடியும் என்று வேண்டிக்கொள்ள, பகவானானவர், அரி, அவசரப்படாதே, அதற்கு காலம் வரும், அவன் அழியும் காலமும் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தன் யதாஸ்தானம் அடைந்தார். இப்படி இருக்க யுத்தகலத்தில் நாட்டிய கலையை கண்டு ரசித்து நிற்கும் சாம்பமூர்த்தியானவர் மனம் தெளிவடைந்து, ஆஹா, என்ன, நான் இந்த நாட்டியத்தை கண்டு மயங்கிவிட்டேனே, நம் சேனா சைனியங்கள் யுத்தத்தில் எவ்வாறு போர் புரிகிறார்களோ என்று பிரம்மை பிடித்தவராய் உடனே போர்க்களம் சென்று ஜலந்தரனுடன் எதிர்த்து அஸ்திர சஸ்திரங்களை ஏந்தி கடும் போர் புரியலானார் என்று பகவான் பாமையிடம் எடுத்துரைத்தார். ராதே கிருஷ்ணா.